ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்மளை அடிமேல் அடித்து அனுப்பி விட்டானுங்க. கேப் கட்டு இப்போல்லாம் அதிகமாக சும்மா அப்டேட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதனால் நான் உங்களுக்கு கொடுக்குற லிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. என்னதான் நான் வந்து வீடியோ போட்டாலும் அடுத்த வாரமே அப்டேட் கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த செக்யூர் விபிஎனை தூக்கிட்டாங்க ப்ளே ஸ்டோரில் இருந்து. திடீர்னு கேப் கட்டில் வந்து நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எஃபெக்ட்ஸுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கதறிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒருத்தன் தான். அது யார் தெரியுமா? கேப்கட் தான். ஸோ இந்த வீடியோவில் கேப்கட்டோட 13 சீரியஸ், அதாவது இனி வரப்போகிற கேப்கட்டோட 13 சீரியஸை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும், அதாவது புது அப்டேட் வரும்போது திரும்ப இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இதில் சொல்கிற மெத்தட்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த 13 சீரியஸ் 13.1 13.2 அப்படின்ற 14 சீரீஸ் வரைக்கும் இந்த ஒரே மெத்தட் தான் இருக்க போகுது. ஸோ கேப்கட்டை பொறுத்தளவு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வந்து விபிஎன் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து புது அப்டேட் வரும்போது நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் கொடுக்குற கேப்கட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, திடீர்னு வந்து டெம்ப்ளேட் வரல, இல்லைனா வந்து நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு காட்டுது அப்படின்னா புது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ புது அப்டேட் எங்கடா டவுன்லோட் பண்ணுறது? அப்போ புது அப்டேட்டான ஆப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா எங்கேயும் போவேனா, இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். ஏன்னா அப்டேட் வரும்போதெல்லாம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். அதனால தான் டோன்ட் வரி. இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுல. ரெண்டாவது பிரச்சனை விபிஎன். இனிமே வந்து செக்யூர் விபிஎன் கிடையாது, அதுக்கு பதில் வேற ஒரு விபிஎன் இருக்கு. அந்த விபிஎனோட பேரு விபிஎன் சூப்பர் அப்படின்ற விபிஎன் தான். அதோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன். விபிஎன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஃபாஸ்டஸ்ட் லொக்கேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி கொடுங்க. அதில் வந்து ஜெர்மன் அப்படின்ட்டு இருக்கும், ஜெர்மனி அப்படின்ட்டு இருக்கும், அதை டிக் பண்ணி கொடுங்க. ஜெர்மன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே நிறையா ஜெர்மன் வரும், அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து கனெக்ட் ஆகிரும். ஆக்சுவலாக கேப்கட் வந்து எப்படி ப்ராப்பராக வந்து நம்ம வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த வீடியோ இனிமேல் பாருங்கள். கேப்கட் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது கேப்கட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து நம்ம இமெயிலை வச்சு லாகின் பண்ணணும். இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தெரியாதவங்களுக்காக எப்படி வந்து இமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சைன் இன் வித் இமெயில் கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் சைன் அப் அப்படின்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். சம்டைம்ஸ் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து அந்த கோடு வரல அப்படின்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் வந்து ஸ்பேம் ஃபோல்டர் இருக்கும், ஸ்பேம் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட கேப்கட் கோடு வந்து வந்திருக்கும். இப்போ கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். டேட்டா பர்த் செலக்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கான ஒரு நிக் நேமை டைப் பண்ணி கொடுங்க. இப்போ நம்மளோட கேப்கட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கேப்கட்டோட புது ஆப் எங்கே கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன விபிஎன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். எப்படி வந்து இமெயிலை வச்சு லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒர்க் ஆகும். நீங்கள் சூப்பராக வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. நானும் நிறையா வீடியோஸ் போடுறேன். வீடியோ போட சில டைம் கடுப்பாக இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படியே ஹோல்டாகி நிற்கிது. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.